அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்து நீங்கள் அதை பெறாவிட்டால் உங்களை விட ஆண்டவருக்கு அதிகமாக தெரியும் என்று அவரை இன்னும் அதிகமாக நம்பும்படி உங்களை ஊக்குவிக்கின்றேன். உங்களை விட உங்கள் மீது அன்பும் கரிசனையும் அக்கறையும் உள்ளவரான தேவனை நீங்கள் விசுவாசிப்பது மூலம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் மேல் அன்புள்ளவராகவும் கரிசனை உள்ளவராகவும் இருப்பதற்காக நன்றி. எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். ரட்சிக்கப்படாத அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து ரட்சி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.